பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஃப்தார் சிந்தனையில் கடைசி பத்தின் ஒற்றைப்படையான இரவுகளின் மகிமை பற்றி பார்க்க இருக்கிறோம். கடைசி பத்து என்பது ரமலான் மாதம் 3 பத்துகளை கொண்டது. முதலாவது 10, இரண்டாவது 10, மூன்றாவது 10. நாம் இருக்கின்ற இக்காலப்பகுதி 3வது 10. இத்தோடு எங்களுடைய ரமலான் விடைபெறப் போகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் எங்களுக்கு இந்த ரமலானை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும், நோன்பு நோக்கும் பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக. இறுதி பத்தின் சிறப்புகளிலே ஒன்றுதான் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி பெற்றுக்கொள்வது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இறுதி பத்தின் ஒற்றைப்படையான இரவுகளிலே லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது மகத்துவமிக்க கண்ணியமிக்க இரவு என்பதாகும். இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு. இந்த பூமிக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இந்த இரவு இறைவனால் உலக மக்களுக்காக, முஸ்லிம்களுக்காக, முஃமின்களுக்காக வழங்கப்படுகிறது. அந்த இரவு மிகவும் கண்ணியமிக்க இரவாகும். அந்த இரவிலே எவரொருவர் நின்று வணங்குகின்ற பாக்கியத்தை பெறுகிறாரோ அவர் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மையை அடைகிறார். சுமார் 83 வருடங்கள் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கின்ற அந்த மனிதர் நிச்சயமாக அந்த இரவை குறிப்பிட்ட ஒரு நாளில் அடைந்து கொள்ள முடியாது. மாற்றமாக கடைசி பத்தின் ஒற்றைப்படையான இரவுகளிலே தேடி பெற்று கொள்ளுமாறும் முயற்சி செய்து கண் விழித்திருந்து அதனை பெற்றுக்கொள்ளுமாறு எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதனை சொல்கிறது என்றால், இறுதி பத்தின் ஒற்றைப்படையான இரவுகள் 5 இருக்கின்றன. 21ஆம் இரவு, 23ஆம் இரவு, 25ஆம் இரவு, 27ஆம் இரவு, அதே போல 29ஆம் இரவு. இந்த 5 இரவுகளில் ஏதாவது ஒரு இரவில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எங்களுக்கு கிடைக்கலாம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்து கொள்வதற்கு இந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை அறிவிப்பதற்காக ஒரு நாள் வருகை தந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இருவர் சண்டை பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த சண்டையின் நிமித்தம் அவர்களுக்கு அந்த இரவு மறக்கடிக்கப்பட்டதாக ஒரு சஹீஹான ஹதீஸை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் தான் அந்த இரவு மறைக்கப்பட்டு விட்டது. அந்த இரவை ரசூலுல்லாஹ் பெற்றுக்கொள்வதற்காக, அடைந்து கொள்வதற்காக கடைசி 10 நாட்களும் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருந்து அந்த இரவை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்தார்கள். நபிகளார் மரணிக்கும் வரைக்கும் இறுதி 10லே அவர்கள் பள்ளிவாயலிலே தன்னை முழுமையாக தடுத்து வைத்திருந்து இஅ்திகாஃப் என்ற புனித கடமையில் இருந்து கொண்டு அந்த இரவை அடைவதற்கு முயற்சி செய்தார்கள். அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்களும் முயற்சி செய்வோம். குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகளிலாவது நாம் நின்று வணங்கி அல்லாஹ்விடம் தௌபா செய்து பிரார்த்தித்து அந்த இரவுகளை உயிர்ப்பித்து அந்த இரவின் பாக்கியத்தையும் நன்மைகளையும் அடைந்து கொள்வோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.